கார்த்திகை தீபத்தோட 3வது நாள் இது. நான் வந்து ப்ரெஸ்அப் ஆகிட்டு வரதுக்கு முன்னாடியே பிள்ளைங்க கோலம் போட்டு விளக்கேற்றிருச்சு. ஏதாச்சும் ஒரு நல்ல காரியம் பண்ணுறதுக்கு முன்னாடி பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிப்பாள். அதே மாதிரி நான் சமைக்கிறதுக்கு முன்னாடி காஃபியை போட்டு தான் ஆரம்பிப்பேன். இன்றைக்கி அதே மாதிரி தான். முன்னெல்லாம் ஸ்கூல் படிக்கும்போது மழை பெஞ்சாக்கு டிவியை விட்டு பார்த்துட்டு எப்படா புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக் வரும், எப்படா லீவ் விடுவான்னு சொல்லிட்டு விட்டு பார்த்துக்கிட்டே இருப்பேன். எங்கள் அம்மா ஐயோ வேக நனைஞ்சு போச்சே, துணியை காய்க்க முடியலன்னு சொல்லி புலம்பிட்டு இருப்பாங்க. அப்போ புரியலை, இப்போ தான் எனக்கு அதோட வருத்தம் புரியுது. நானும் இப்போ தான் எப்படா ட்ரெஸ் காய்க்க முடியும்னு சொல்லிட்டு வெயில் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். வரவும் மாட்டேங்குது. வெயில் அடித்தாலும் மழை பெஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. இன்னைக்கு ஆஃபீஸ் கொண்டு போ கணக்கில் மசியல் குழம்பு தான் வச்சுருந்தேன். யாரோட சாப்பாடு டைம் எது அதான் கரெக்டாக வாசப்புள்ள உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன். சாப்பாடு வச்சா தான் போதும். இன்னும் 10 நாள் சாப்பாடே பார்க்காத மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஹஸ்பண்ட் வந்தாங்களே ஃபஸ்ட்டு தண்ணி தான் கொடுப்பேன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி நீ கொடுத்தேன். அவர் ஸ்டெப்பில் நின்னாரு. எப்போவுமே ஸ்டெப்பில் நின்னா ஸ்டெப்பு கீழே நின்று தான் தண்ணி கொடுக்கணும்னா எனக்கு தெரியல. இங்கு பெற்ற வச்சிருந்த முட்டையில் 6 முட்டை தான் பொரிச்சிருந்துச்சு. பேலன்ஸ் நம்ம படிக்கும்போது டீச்சர் நம்மளை திட்டுவாங்கள்ல, அந்த முட்டையாயிருச்சு. நைட் சாப்பாட்டுக்கு தேங்காய் சட்னியும் தோசையும் தான் பண்ணேன். எனக்கு மட்டும் ரெட்டல் உப்புமா பண்ணிக்கிட்டேன். அதுக்கும் தேங்காய் சட்னியும் காம்பினேஷன் செம்மையாக இருக்கும்.